ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நம்முடைய விஸ்வ குருவான பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி அண்ட் ஸ்வர்ணமாலியா பத்ரிஜி அவங்களோட பிளஸிங்ஸ்ல நம்ம டு டான்ஸ் வித் டெக்கினி என்ற தீனா மிரியம் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருந்து ஞானத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். உனக்கு வந்து நம்ம வந்து எந்த ஒரு கில்ட்டியும் இல்லாம இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நம்மளோட அந்த இதுல வந்து எந்த விதமான ஒரு ஒரு ஃபீலிங்கோ ஒரு கில்ட்டோ நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்தாதான் நம்ம ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கோம்னு அர்த்தம். நிறைய வந்து நீ நீ வந்து யோசிச்சு பாரு. எனக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. அந்த லிமிடேஷனை தாண்ட முடியாது. அதே மாதிரி உனக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. இப்ப அந்த லிமிடேஷனை நம்ம 2 பேரும் தாண்டினாக்க இது வந்து மார்கரெட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்கள வந்து நம்ம எந்த ட்ரபிள்லயும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. லவ் வந்து வந்து அது மூடி வைக்கிறது கிடையாது. இது வந்து கிஃப்ட் இது. அதனால இத வந்து எப்படி என்ஜாய் பண்ணணும்னு உனக்கு தெரியணும் அப்படின்ட்டெல்லாம் அவரும் நிறைய சொல்லி கொடுக்குறாரு இவளுக்கு. இதெல்லாத்தையும் கேட்டுக்கிறா. அப்போ ஒரு நாள் என்ன பண்றா, இவ போய் அடிக்கடி டியூஸ்டே வந்து நிறைய டைம் வந்து இவதான் போறா. மார்கரெட் வருது கிடையாது. இவதான் போறா. அங்க டிரான்ஸ்லேஷன் அங்க இருந்து கத்துக்கிறா. டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இதெல்லாம் பாத்துக்கிறா, எல்லாம் பண்றா. அப்ப ஃபாஸ்டா என்ன பண்ணிடுறா, அந்த இவளுக்கு நல்ல கேப்பபிலிட்டி இருக்கு. ஃபாஸ்டா எல்லாத்தையுமே கத்துக்க, எழுத படிக்கிறதுக்கு, ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு எல்லாம் படிக்க இவ கத்துக்கிறா ரொம்ப சீக்கிரம். அப்போ வந்து ஒரு தடவை மார்கரெட்ட வியூவை பார்த்துட்டு பெர்னால்ட பார்த்துட்டு வரா. லேட் ஈவினிங்ல வரா. வந்த அப்புறம் என்ன பண்றா, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு மார்கரெட் ரூமுக்கு போறா. அங்க போனாக்க மார்கரெட் வந்து அவள்கிட்ட பேசுறா. ஒரு ஒரு விஷயம் உனக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கு, உனக்கு புரியுது இல்ல கிளார்? என்ன நான் சொல்றேன், ஒரு பார்வதி வந்து தன்னோட பிலோவ்ட் கன்சார்ட்டோட அவர் வந்து யூனியன் ஆர்த்துக்கு எவ்வளோ வருஷங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த லவ் வந்து எப்படிப்பட்ட லவ் அப்படிங்கறது வந்து நீ உணர்ந்திருப்ப. அவங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு புனிதமான ஒரு லவ் அவங்க 2 பேருக்கும். அது அவங்க 2 பேரும் வந்து இணையறதுக்காக 2 பேருமே கஷ்டப்பட்டிருக்காங்க. இணைஞ்ச அப்புறம் தான் தெரியும் இங்க செப்பரேஷனே இல்ல. செப்பரேஷன்ங்கிறது மைண்டோட இல்லூஷன் அப்படிங்கறத வந்து அவங்க உணர்ந்திருக்காங்க. மார்கரெட் வந்து என்ன பண்றா, கொஞ்சம் கொஞ்சமா அவ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இவளுக்கு கிளாருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். கிளாரும் வந்து ஹாப்பியா எடுத்துட்டு எல்லா ஒர்க்கும் அவ பண்றா. ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றது இது எல்லாத்தையும் அவ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒரு நாளைக்கு இப்படியே போயிட்டுங்க, அவ என்ன நினைக்கிறான்னா, நம்ம எப்ப பார்த்தாலும் எப்ப டியூஸ்டே போய் பார்த்துட்டு வரா இல்லையா, அப்ப பார்த்துட்டு வர அப்ப எல்லாம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட லைஃப் வந்து பிறந்ததுல இருந்து இப்படி ஒரு ஹாப்பினஸ் லைஃப்ல வந்து நம்ம லீட் பண்ணது கிடையாது, இது ஃபீல் பண்ணது கிடையாது. எனக்கு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அப்ப வந்து என்னாச்சுனாக்க, ஒரு மாங்க் வந்து இவங்கள மார்கரெட்ட பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நாங்க ஃப்ரைடே சர்ச்ல இருந்து மடாலயத்துல இருந்து நாங்க பிரதர் பெர்னால்டுக்கு வந்து இது ஃபுட் எடுத்துட்டு போனோம். அங்க போனாக்கா அவர் ரொம்ப சிக்கா படுத்திருக்காரு. அவரால் எழுந்துக்க கூட முடியல. உங்களோட சர்வீஸ் வந்து இப்ப அர்ஜென்ட்டா அவருக்கு தேவைப்படுது. நீங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் அந்த மாதிரி சொல்லும் போது இவளுக்கு வந்து கிளார் வந்து பக்கத்திலேயே தான் இருக்கா. இருந்து கேட்டுட்டே இருக்கும்போது அவ என்ன சொல்றா, மார்கரெட் நான் இப்பயே கிளம்பி போயிடுவேன். ஆனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பிஷப் வந்து என்னை பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் நான் பிஷப்போட பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப வந்து கிளார் சொல்றா, மார்கரெட் நீங்க வேணா இங்க இருங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் சொல்றா. சரி நீ போய் பாத்துக்கோ, நான் பின்னால வரேன் அப்படின்னு சொல்றா. அப்ப என்ன சொல்றா, போகும்போது கிச்சன்ல வந்து நிறைய ஃபுட்டு அதெல்லாம் நீ உனக்காக நீ வந்து ஸ்டஃப் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போ. அதே மாதிரி நிறைய ஹெர்ப்ஸ் வச்சிருக்கேன், அந்த ஹெர்ப்ஸ்ல சூப் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு போ அப்படின்றா. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அர்ஜென்ட்டா கிளம்பி அங்க போயிடுறான். அங்க போய் பார்த்தா பெர்னால்ட் வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. அவ்வளோ ஹை ஃபீவர் அவருக்கு. எழுந்துக்க கூட முடியல. அப்ப என்ன பண்றா, அவ பக்கத்திலேயே இருந்து டென் பண்றா அவரை. நிறைய அந்த மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறா. நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிக்கிறா. கண்ணு திறந்து பாக்குறது கிடையாது. இவர் வந்து கண்ணு தூங்குறதே கிடையாது. அவர் கண்ணை திறந்து பார்க்காமயே இருக்காரு. அதனால இவ பக்கத்திலேயே உட்கார்ந்து உட்கார்ந்து ஸ்வெட்டிங்ஸ் நிறைய வருது, அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அவ்வளோ நல்லா பாத்துக்கிறா.
அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்பப்போ சூப் எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து இவளுக்கு வந்து கேப்ரியலா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எந்த மாதிரி ஃபீவருக்கு எப்படிப்பட்ட பிளான்ட்டை வந்து இது கிட்ட போய் மவுண்டன் ஃபாரஸ்ட்ல போய் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்றா, ஒரு நாளைக்கு இவருக்கு வந்து ஃபீவர் ஹைக் ஆயிட்டே இருக்கேன், அதனால என்ன பண்றா, இவளே போறா, போய் அங்கிருந்து போய் நல்லா ஐடென்டிஃபை பண்றா. கேப்ரியல் வந்து சொல்லி கொடுத்த அந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணி அந்த பிளான்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு கேப்ரியலுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். அவ சொல்லிட்டு கிராட்டிடியூட் சொல்லிட்டு அந்த பிளான்ட் எடுத்துட்டு வரா. பிளான்ட் எடுக்கும்போது இங்க சொல்லியிருக்காங்க, கேப்ரியல் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இது செடியையும் நம்ம வந்து எடுக்கும் போது அதோட பர்மிஷன் கேட்கணும். அது வந்து என்ன நோய்க்காக நம்ம எடுக்கிறோமோ அதை வந்து அது சரிப்படுத்துமா, டென்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம எடுக்கணும். சம்டைம்ஸ் பிளான்ட்டே வந்து நம்மளோட உணர்வோட வந்து நம்மளோட பேசும், அதுவே நம்மளுக்கு டிப்ஸ் கொடுக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கா இல்லையா. அதெல்லாத்தையும் அவளுக்கு ஞாபகம் வருது. கேட்டுட்டு எடுத்துட்டு வந்து அந்த சூப்பு வச்சு அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு, இவருக்கு வந்து ஃபீவர் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சது. இப்படியே 1 வீக் ஆச்சு. 1 வீக் அப்புறம் அவர் மெல்லமா கட்டில விட்டு எழுந்து கொஞ்சம் செமி சாலிட் ஃபுட் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அப்போ வந்து கொஞ்சம் இதுவானவன அவர் சொல்றாரு கிளார்ட்ட, நீ வந்து தூங்காமையே நைட்டு ஃபுல்லா எனக்கு கண்ணு முழிச்சு என்ன நீ ரொம்ப பார்த்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றா, இந்த ஃபார்மாலிட்டிஸான வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்குள்ள வேண்டாம் அப்படின்றா. அப்புறம் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா இவர் நல்லா அப்புறம் இவ வந்து மார்கரெட் வந்து பாக்குறதுக்கு வரா. பாக்குறதுக்கு வந்துட்டு பிரதரை பார்த்துட்டு இவர்கிட்ட கிளார் என்ன சொல்றான்னா, இவருக்கு பரவாயில்ல, ஆனா அந்த பாடி பெயின் இதெல்லாம் அவருக்கு ஸ்டில் இருந்துட்டே தான் இருக்கு, இவரால தனியா எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது, அதனால நான் இன்னும் கொஞ்ச நாள் இவங்க கூட இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன்ட்டு இவ கிளார் சொல்வா மார்கரெட் கிட்ட. அப்ப மார்கரெட் என்ன சொல்வேன்னா, பரவாயில்ல நீ இருந்துக்கோ, எவ்வளவு நாள் வேணுமோ நீ இருந்துக்கோ, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து அங்க அனௌன்ஸ் பண்ணிட்டேன் எல்லார்கிட்டையும், உனக்கு வந்து ரொம்ப இப்ப அந்த இடத்துல வந்து அந்த ஊர்ல வந்து ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ் வந்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு இது இல்னஸ் வந்ததாகவும் உன்னை வந்து பாத்துக்கிறதுக்காக நான் உன்னோட ஹோம் டவுனுக்கு அனுப்பி வச்சிருக்கிறதாவும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், நீ 1 மந்த் கூட நீ இருந்துக்கோ, இங்க இருந்து எல்லாம் பாத்துக்கோ அவரை அப்படின்னா. அதே மாதிரி அவ என்ன பண்றா, இருந்து பார்த்து எல்லாம் பண்றா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் ரெக்கவர் ஆயிட்டு பிறகு இவளுக்கு ஃபீவர் வருது. ஏன்னா அது வந்து ஸ்ப்ரெடிங் டிசீஸா இருக்கிறதுனால இவளுக்கு ஃபீவர் வருது. இவ ஃபீவரா இருக்கும்போது பெர்னால் வந்து அவளை அப்படி பாத்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகுது. அப்ப வந்து பெர்னால் சொல்றாரு, நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து இங்க நீ ஆல்ரெடி வந்து ஒரு எவ்வளவு மாசம் 4 வீக்ஸ் ஆயிடுது இங்க, அதனால நீ வந்து திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு ரிட்டர்ன். ஏன்னா இவளுக்கு வந்து சீக்கிரம் ஃபீவர் வந்து சரியாயிடுது, கொஞ்ச நாள் தான் இருந்தது, அப்புறம் இவளுக்கு சரியாயிடுது. அப்ப என்ன சொல்றாருனாக்க, இப்ப இது வந்து சொல்றாரு, சிவாவை பத்தி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றாரு, இவளுக்கு கிளார்க்கு சொல்றாரு. அவர் வந்து வாண்டரிங் அசிட்டிக்ஸ் ஒரு தடவை அங்க வந்தார் இல்லையா, அவர் வந்து நிறைய கதைகள் எல்லாம் சொன்னார் இல்லையா, ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி தெரியாத கதைகள் நம்ம லாஸ்ட் இதுல பார்த்தோம், பார்க்ல நம்ம பார்த்தோம், 16th டேல பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி என்ன பண்றாரு, சிவாவை பத்தியும் நிறைய எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு, ஸ்டோரிஸ், மாரல் ஸ்டோரிஸ் சொல்லி 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 இவர் வந்து இன்னர் ஒர்க்குக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாரு அவரு. இதே மாதிரியே பண்ணிட்டே இருக்கும்போது அவளுக்கும் டைம் வந்துடுத்து, நம்ம கிளம்பி போகணும்னு நினைக்கும் போது ஒரு நாள் என்ன பண்றா, ஃப்ரைடே ஆனாக்க அங்க மடாலயத்துல இருந்து மாங்க் வருவாங்க இவருக்கு பெர்னால்டுக்கு வந்து ஃபுட் எடுக்கிறதுக்கு. அப்ப அந்த டயத்துல கிளார் வந்து அங்க இருக்க மாட்டா, காட்டுல வந்து இன்டீரியர் சைடுக்கு போயிடுவா. அதே மாதிரியே ஒரு நாள் போயிட்டு என்ன பண்றா, ஒரு மாங்க் ஜஸ்ட் அபவுட் டு லீவ் அந்த டயத்துல வந்துடுறா. வந்தவொடனே இவ என்ன பண்றான்னா, எனக்கு வந்து சிஸ்டர் மார்கரெட் வந்து மெடிசன்ஸ் பெர்னால்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சாரு, அதனால அதை எடுத்துட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, மார்கரெட் பாரு எவ்வளவு அஃபெக்ஷன் தன்னோட பிரதர் மேல, பிரதர் மேல இவருக்கு எவ்வளவு அஃபெக்ஷன், அப்படியே கொண்டு வந்திருக்கா பாத்தியா, எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருக்கா பாத்தியா. ஒரு டயத்துல வந்து இங்க அபார்ட் வந்து இவரை ரொம்ப கீழ்த்தரமா நடத்தும் போது எங்களுக்கு எல்லாமே ரொம்ப மனசு, எங்க கூட இருக்கிற டீமுக்கு எல்லாமே ரொம்ப மனசு வேதனையா இருக்கும், ஆனாலும் எங்களால எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது. அப்ப மார்கரெட் தான் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுப்பான், ஏன்னா அவரு பிஷப்போட ரொம்ப க்ளோஸா இதுல இருப்பா, ரிலேஷன்ஷிப்ல அவ இருந்தா, அப்படின்னா இவர் வந்து அங்கிள்,
அங்கிள் சொன்னது. ஆனா வெளியில யாருக்கும் சொல்ல மாட்டா. இவர் வந்து பிஷப் வந்து எங்களோட அங்கிள்ன்ட்டு. அவ வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால, அவள வந்து நெறைய வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கான். சப்போர்ட் பண்ணி இவ்ளோ பண்ணியிருக்கான். இப்ப கூட பாரு மெடிசன் குடுத்து அனுப்பிச்சிருக்கான். ஆனா அங்க மடாலயத்துல இருக்கிற ஃபாதருக்கு வந்து இவர டென்ட் பண்றதுக்கு மருந்து எடுத்து குடுக்கணும்னு அவருக்கு தோணல பாரு. மார்கரெட் பண்ணியிருக்காத, ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்புறம் இவள என்ன பண்றா, கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கான். அவருக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்லாம் குடுத்திருக்காரு இல்லையா? அதெல்லாத்தையும் என்ன பண்றா, படிக்க சொல்றாரு குடுத்து. இதெல்லாம் படி, இதுக்கு என்ன மீனிங், அதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு எல்லாம் சொல்லி குடுத்துட்டே இருக்கும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, மார்கரெட் இது கிளார், நான் வந்து உனக்கு ஒரு விஷயம் சொல்லப் போறேன். மார்கரெட் வந்து ஆல்ரெடி பிஷப் கிட்ட பேசியிருக்கா. உன்னை வந்து அவளோட சக்சஸரா நியமிக்க போறதா அவ வந்து மைண்ட்ல ஐடியா வச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஷாக் ஆகி பாக்குறா. நான் வந்து பாக்குது சக்சஸரா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் இன்னும் நன்னாவே ஆலியே, நான் கம்ப்ளீட் நன்னாலியே அப்படின்னு சொல்றா அவ. அப்ப அவர் என்ன சொல்றாருனாக்க, நீ வந்து ஆல்ரெடி வந்து அவள் டிசைட் பண்ணிட்டா. இது இந்த மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே வந்து வெளி உலகத்துக்கு ஆகதான் இந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணிக்கிறோம் நம்மள. பட் ஆனா இதுல வந்து ட்ரூ மீனிங் எதுவும் கிடையாது. இஃப் யூ சரண்டர் டு மதர் காடஸஸ், யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி சரண்டர் டு ஜீசஸ். ஜீசஸ் வந்து உனக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பாரு. நீ இப்ப வந்து வேண்டான்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், மார்கரெட்டோட நிலைமைய நினைச்சுப்பாரு. இப்ப அவ கேட்பா, இதுக்கு என்ன இப்ப அவசரம் அப்படின்வா. பெர்னால் சொல்வாரு, எனக்கும் வயசாயிடுச்சு, நானும் வந்து 60 இயர்ஸ் நான் கிராஸ் பண்ண போறேன். மார்கரெட்டும் என்னோட சின்ன, ஒரு 2-3 வயசு தான் சின்னவ. ஷீல்ஸ் ஆல்சோ கெட்டிங் ஓல்டு. அப்ப வந்து அவருக்கு மேல வந்து யாராவது ஒருத்தரை மார்கரெட் வந்து நியமிக்கணும் அதுக்குள்ளயும். அப்படி இல்லைனாக்க அங்க இவர் என்ன பண்ணுவாரு, அங்க பிஷப் இருக்காருல்ல, அவர் யாரையாவது ஒருத்தரை கொண்டு வந்து அங்க வச்சிடுவாரு. அப்படி வச்சுட்டாக்க அங்க இருக்கிற மத்த நன்ஸோட நிலைமை எல்லாம் என்னன்ட்டு நீ யோசிச்சு பாரு. அதுக்கும் மேல அவங்களோட நிலைமை எல்லாம் டிசாஸ்டர் ஆயிடும். அதுக்கும் மேல நீயும் பாரு, உன்னை இத்தனை காலம் வந்து மார்கரெட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு நீ யோசிச்சு பாரு. இங்க வரவங்க எல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க வராங்க. அவர் லேடி கான்வென்ட்டுக்கு எப்படி வராங்க. சில பேருக்கு வந்து ஆதரவு இல்லாம ஒரு ஆதரவை தேடி வராங்க, அன்பை தேடி வராங்க, ஏதாவது ஒரு இடத்துல செக்யூரிட்டியை தேடி அவங்க வராங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கான்வென்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாக்க அவங்களால எப்படி இங்க கண்டினியூ பண்ண முடியும். மார்கரெட் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த கம்ஃபர்ட்டை தான் கொடுக்குறா. நீ ட்ரூவாவே மார்கரெட்டை நீ வந்து லவ் பண்ணினாக்க நீ வந்து நிச்சயமா வந்து அவளுக்கு கிராட்டிடியூட், மார்கரெட்டுக்கு நீ கிராட்டிடியூட் சொல்லணும்னு நினைச்சேனாக்க நீ இததான் நீ செய்யணும், அவங்களுக்கு அப்புறம் நீ இதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு நிறைய இவளுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குறாரு, டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றா, நேரா கிளம்பி அன்னைக்கு முடிச்சுட்டு அவன் என்ன பண்றா, நேரா கிளம்பி ஊருக்கு போயிடுறான். அங்க போன உடனே மார்கரெட் பாக்குறான். மார்கரெட் கிட்ட போய் கேக்குறான், இவ்ளோ லேட் நைட் ஆச்சு, உன் மூஞ்சில அவ்வளோ கவலையா இருக்கு, எதுக்காக நீ உட்கார்ந்து இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இல்ல, அர்ஜென்ட்டா சிலதெல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வேண்டியிருக்க, அதனால நான் பண்றேன். நீ ஏன் கிளாரி இன்னும் இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்க, நீ இன்னும் தூங்கலியா? நீ இன்னைக்கு போய் அங்க வேற போய் பிரதர் வேற போய் பார்த்துட்டு வந்திருப்ப, நீ தூங்கலையா, இன்னும் டயர்டா இருப்பியன்னா. அப்ப அவ சொல்றான், இல்ல நான் வந்து நன்னா அணுன்ற கட்டாயம் இங்க இருக்கா அப்படின்னு கேட்பா. அவ வந்து சிரிப்பா. சிரிச்சுட்டு சொல்வா, நன்னானுன்ற கட்டாயம் வந்து கிடையாது. பட் இஃப் யூ சின்சியர்லி வாண்ட் டு சர்வீஸ் டு மதர் காடஸஸ், அப்போ நீ வந்து இங்க இது வந்து ஒரு வேஷம், இது நீ போட்டுதான் ஆகணும். இது இல்லைன்னா இங்க யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீ போட்டுதான் ஆகணும். உனக்கு தெரியும்ல, நீ ஆல்ரெடி தான் நீ ஓத் எடுத்துட்டிய. ஒரு கிறிஸ்துமஸ் ஈவ் அப்ப கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால நீ வந்து சாப்பல் உள்ள போன இல்ல, போயிட்டு நீ என்ன சொன்ன, ஜீசஸ் கிரைஸ்ட பார்த்துட்டு, நான் கட்டாயமா வந்து மதர் காடஸஸ்க்கு நான் சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீ ஓத்து எடுத்திருக்க இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அப்படியே ரிமைண்ட் பண்ணி பாப்பா அவ. அப்புறம் அத வந்து அப்படியே ரிமெம்பர் பண்ணி பாப்பா. பார்த்துட்டு அப்புறம் என்ன சொல்வா, இவகிட்ட சொல்வா, நான் வந்து அதுக்கு கம்பல்சரியா நன்னானுமா அப்படின்னு கேட்பா. அப்ப அவன் என்ன சொல்வா, இங்க வா, நீ வந்து எனக்கு முன்னால நீல் டவுன் பண்ணு அப்படின்பா. சரின்னு என்ன பண்ணுவா, அவன் முட்டி போட்டு அங்க அவன் முன்னால நிப்பான். அப்ப நீ சொல்லி இப்போ ஓத்துடு, நீ என்ன ஓத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி தருவா. அவ என்ன சொல்வா, நான் இங்க இருக்கிற காலங்கள் வரைக்கும் என்னுடைய லவ்வ,
நான் வந்து இங்க வரவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அப்ப அவ என்ன சொல்வானா, உன்னோட ஹார்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. மதர் காடஸஸ் வந்து நீ சர்வீஸ் பண்றேன்னு நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க நீனு. அந்த ப்ராமிஸ்ல என்னன்னாக்கா, அவங்க வந்து அவங்களோட எனர்ஜிய, லவ் எனர்ஜிய மூலியமா இங்க ஃப்ளோ பண்ணுவாங்க எல்லாருக்கும். நீ அத என்ன பண்ணணும், அவங்க எல்லாருக்குமே குடுத்து, நீ வந்து பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு வந்து நீ இப்ப குடு. அப்பயே நீ குடுத்திருக்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப என் முன்னால சொல்லு அப்படின்றா. அவ அதே மாதிரி சொல்லிட்டா. சொன்ன உடனே அவ என்ன சொல்றா, ஓகே சொல்லியாச்சு, நீ இன்னில இருந்து இனிமே சிஸ்டர் கிளார் அப்படின்னு அவளுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு நிறைய அவன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றா, இவ கொடுக்க ஆரம்பிக்கிறா. இவ்வளவு பண்ணிட்டே இருக்கா. இப்படியே டைம் போயிட்டே இருக்கா. அவளுக்கு இருக்கிற ஒரே ஹாப்பினஸ் என்னன்னாக்க, மார்கரெட் வந்து நம்ம எங்கேயோ எப்படியோ இருந்தோம். அவ சொல்வா, என்னோட லைஃப் பாரு எவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஏன்னாக்க நான் வந்து ஆல்ரெடி வந்தேன். என்ன ஒரு என்னோட லைஃப் ஜேர்னி பாத்தீங்கன்னா, ஒரு பீரியட்ல என்ன இருக்கும், நான் சர்ச் உள்ளே போமாட்டேன்னு ரொம்ப அடமெண்டா இருந்தேன் நானு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பலுக்கு போக ஆரம்பிச்சேன் நானு. ஜீசஸ் கிரைஸ்ட் முன்னால போய் நான் நீல் டவுன் பண்ணிருக்கேன். அவர்கிட்ட இருக்கிற ஒரு லவ் எனர்ஜியை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, பிரீஸ்ட பார்த்தாலே நான் போய் ஓடி ஒழிஞ்சுப்பேன் நானு. இப்ப என்னடான்னா, இந்த கான்வென்ட் அவர் லேடி கான்வென்ட்டுக்கே நான் இன்னொரு கொஞ்ச நாட்கள்ல நான் வந்து ஹெட் ஆக போறேன். அப்ப என்னோட லைஃப் வந்து எப்படி ஸ்பேன் ஆயிருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லி சிரிப்பா. அவ சிரிச்சுட்டு என்ன பண்ணுவா, இப்படியே டைம் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, வா நம்ம 2 பேருமா கிளம்பி பிஷப் இவரை பார்க்க, நாட் பிஷப், பெர்னால்ட பார்க்க போலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போவாங்க. அங்க பெர்னால்ட பார்க்கும்போது பெர்னால்ட் கிட்ட வந்து கேஷுவலா இவங்க ஆஸ் யூஷுவல் எப்பயும் பேசுற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது, அப்ப வந்து மார்கரெட் கேப்பா, பெர்னால்ட் நீ வந்து இங்க வந்து இது வந்து நீ எடுக்காம நீ மாங்க் இல்லாம இருந்திருந்தீன்னா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்ப அவ என்ன சொல்றான்னா, நம்ம அம்மாவோட ஃபேமிலி வந்து ட்ரேடிங்ல மர்ச்சன்ட்ல வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற குடும்பம் இல்லையா. அதே மாதிரி நானும் வந்து ஒரு ட்ரேடர் ஆயிருப்பேன். வேர்ல்டு ஃபுல்லா நான் சுத்தி இருப்பேன். நிறைய இடம் போயிருப்பேன். அதை விட இல்லாம காஷ்மீருக்கு போயிருப்பேன். ஏன்னா அந்த வாண்டரிங் அசிட் வந்தார் இல்லையா, அவர் வந்து நிறைய வந்து லார்ட் சிவாவை பத்தி எனக்கு சொல்லியிருக்காரு. அதனால நான் அதே மாதிரி வந்து நான் காஷ்மீர் போவேன். காஷ்மீர் ராஜ்யத்துக்கு போய் நான் அங்க வந்து சிவாவை பத்தி இன்னும் நிறைய சேஜஸ் எல்லாம் மீட் பண்ணி நிறைய விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணிருப்பேன். இன்னும் வந்து நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிருப்பேன். நானு வேத நூல்கள் எல்லாம் பத்தி நான் தெரிஞ்சிருப்பேன். அப்போ அதோட இல்லாம எனக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு தீராத ஒரு தாகம் இருக்கு. எனக்கு ஒரு சன் வேணும். அந்த சன் என் கூட இருந்தாக்க, அந்த சன்னுக்காக எனக்கு ஒரு சன் இருந்தா நான் அந்த சன்னை வந்து இங்க இல்லாம நான் வேர்ல்டு ஃபுல்லா கூட்டிட்டு போவேன். எல்லா இடத்தையும் பார்க்க வைப்பேன். அவரோட டெவலப்மெண்ட்டுக்காக அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்காலரா வரணும்னு ஆசைப்படுறேன். அவரோட இதுக்காக டெவலப்மெண்ட்டுக்காக நான் எந்த அளவுக்கும் போய் நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு, மார்கரெட் பார்த்து நீ என்ன ஆயிருப்பேன்னு கேக்குறாரு. அப்ப மார்கரெட் சொல்றா, மதர் காடஸஸ் வந்து நான் எங்க இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களோ நான் அந்த இடத்துல இருந்து நான் ஹியூமன்கெல்லாம் சர்வீஸ் பண்ணிருப்பேன். எனக்குன்னு தனியா எந்த ஒரு டிசைரும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேருமா என்ன பண்றாங்க, இவள பாக்குறாங்க, கிளார பாக்குறாங்க. பார்த்துட்டு நீ சொல்லு கிளார் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்ச நேரம் யோசிப்பான். அப்புறம் என்ன தெரியுமா சொல்வான், கட்டுப்பாடே இல்லாத இப்ப வந்து உமன்ஸ் எல்லாம் வந்து 4 வாலுக்குள்ள மறைஞ்சு தன்னை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃப்ரீடம்ங்கிறத உணர்ந்தாலும் அந்த ஃப்ரீடம் இல்லாம அவங்க வந்து 4 வால்ஸ்க்கு நடுவுல வந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இல்லாத ஒரு இடத்துல நான் இருந்து அந்த இதுக்காக நேச்சுரல் ஸ்பிரிட்டுக்காக ஸ்பிரிட்டோட நான் இணைஞ்சு நான் வந்து கம்ப்ளீட் டூட் தான் நான் இருந்திருப்பேன் அப்படின்னு அவ சொல்லுவா. சொல்லிட்டு நான் இப்படிதான் இருந்திருப்பேன். அதுக்கும் மேல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லுவா. அதுதான் வந்து
ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் இது முன்னால நம்ம சாப்டர்ஸ் முன்னால நம்ம பார்த்திருக்கோம். இவங்க கேட்பாங்கல்ல, அம்மாலாம் கேட்பாங்கல்ல, நீ பாஸ்ட் லைஃப பாக்குற இல்லையா, அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இல்லையா, அதனால உன்னோட புரிதல் என்ன அப்படின்னு அவங்க கேட்பாங்க இல்லையா. அப்ப இது வந்து இத நீ என்ன ஃபியூச்சர்ல என்னத்த கேரி அந்த லைஃப பார்த்த, அதுல இருந்து நீ என்னத்த கேரி பண்ணி எடுத்துன்னு போறேன்னு அவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவளுக்கு தெரியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு லைஃப் டைம்லயும் நம்ம வந்து நீ வந்து அந்த லைஃப் டைம்ல ஒரு சீடு ஒண்ணு போட்டிருக்க. அந்த சீடு எப்படின்னா உமனோட டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காக நீ பாடுபடுவேன்ட்டு நீ வந்து ஒரு ஓத்து எடுத்திருக்க. அதுதான் இப்ப சொல்றா அவ. இந்த இந்த இடத்துல அதுதான் சொல்றான். நான் இந்த மாதிரி பாடுபடுவேன் அப்படின்னு அவ சொல்றான். சொல்லிட்டு அவ என்ன பண்றான், இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பெகுலேஷன் தான். ஆனா இது எப்படி சாத்தியமாகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து மார்க்ரேட்டும் பெர்னால்டும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அதோட என்ன சொல்வேன்னா, இதுக்கும் மேல இது பெர்னால்டு வந்து தனக்கு ஒரு சன் வேணும்னு இது பண்றாங்க. அட்லீஸ்ட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாக்க அந்த சன்னை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். சொல்லும் போது இவங்க 2 பேரும் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன் தான் சொல்லும் போது அவர் என்ன பண்றாருன்னா பெர்ஹாப்ஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இதுக்கான சீடை வந்து நம்ம போட்டாச்சு, இது வந்து ஃபியூச்சர்ல நடக்க போறது அப்படின்னு அவர் சொல்வாரு. அப்ப இதுக்குள்ள இவளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் கிளார்க்கு. இப்பதான் நம்மளுக்கே வயசாயிடுச்சு, இன்னும் என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு நினைச்சுப்பா. அவளுக்கு புரியல அவர் சொன்னதை. அதே மாதிரி கொஞ்ச காலங்கள் வந்து இவ வந்து வந்து போயிட்டு இருப்பா. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பா பெர்னால் கிட்ட இருந்து. எல்லாத்தையும் பெர்னால் வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப சிக்காயிடுவாரு. சிக்காயிட்டா அவரால் பெட்ல இருந்து கூட எழுந்துக்க முடியாது. இவ கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருந்து என்ன பண்ணுவா, அவரை பார்த்துப்பா. பார்த்துட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்வாருனாக்க, நீ வந்து அட்டாச்மெண்ட் டிசையர் அண்ட் அட்டாச்மெண்ட் வந்து நீ லவ்னு நினைச்சுட்டு இருக்க. அது கிடையாது. தட் இஸ் ஒன்லி எ மைக்ரோ ஸ்டேட். நீ மேக்ரோ ஸ்டேட்டுக்கு வந்து நீ போகணும். இது வந்து அட்டாச்மெண்ட்டும் பிடிச்சு வைக்கிற இல்லையா அந்த ஸ்ட்ரிங், இது கிளிங், அது வந்து இது கிடையாது. அது வச்சுக்க கூடாது நீனு. அப்புறம் நான் போயிட்ட உடனே நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது, அன்ஷேக்கபிளா ஆகக்கூடாது, நீனு ஸ்டெடியா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவ என்ன சொல்றா, நீங்களும் மார்கரெட்டும் இல்லாத ஒரு லைஃப வந்து ஃபியூச்சர்ல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு அவர் சொல்றா. அப்ப அவர் சொல்வாரு, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து இப்ப வந்து ஃப்ரெண்டா இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்ப வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க, திருப்பி ஜாயின் ஆவோம். அதனால நீ வந்து இப்ப பாரு, பார்வதி மாதா வந்து எவ்வளவு வருஷங்கள், 1000 வருஷத்துக்கு மேல தன்னோட கன்சர்ட் ஆன சிவா கிட்ட இது மெர்ஜாரத்துக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி கஷ்டம் வந்து கிடையாது. இது ஜஸ்ட் வந்து ஃபியூ இதுதான் நீ வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே அவ என்ன பண்றா, அப்படியே நினைச்சுக்கிறா. அவ உள்ளுக்குள்ள அவளுக்கு தெரியல இதோட தாற்பயம் என்னன்னு அவளுக்கு தெரியல. அதனால அப்படியே நினைக்கிறேன். இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு, இவர் பாடியை வெக்கேட் பண்ணி அப்படியே இவரோட சோல் வந்து ஃபேட் ஆகி பூமியை விட்டு போயிடுறது. போயிட்ட உடனே இவர் ரொம்ப கஷ்டப்படுறா, வேதனைப்படுறா, எல்லாம் பண்றா. மார்கரெட் வந்து பக்கத்திலேயே இருந்து இவளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறா. நீ வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். நீ லாஸ்ட் டைம்ல எல்லாம் என்னால முடியாத சமயத்துல நீ என்னோட பிரதர் நீ ரொம்ப நல்லா பார்த்திருந்த கிளார். அதனால அதுக்கு நான் ரொம்ப கிராட்டிடியூட் உனக்கு சொல்றேன் அப்படின்ட்டு எல்லாம் அவ சொல்லிட்டு என்ன பண்ணுவா, நான் வந்து போறோம், நீ நிறைய ஒர்க் பண்ற, நான் கொஞ்சம் உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன், நீ என்னோட வான்னு சொல்லி மார்கரெட் கூட்டிட்டு போவா. கூட்டிட்டு போயிட்டு எங்க கூட்டிட்டு போவோம், ஒரு வில்லேஜ் கூட்டிட்டு போவான். அந்த வில்லேஜ் சைடு ரொம்ப தூரம் ஹார்ஸ்ல போயிடுவாங்க. போயிட்ட உடனே என்ன பண்ணுவா, அவளுக்கு அந்த வில்லேஜ் சைடெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ எதையோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே, இந்த ரூட் எல்லாம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே, நம்ம இதெல்லாம் கடந்து வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அவ யோசிச்சுட்டே இருப்பான். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல வந்து நிப்பாங்க. நின்ன உடனே அவளுக்கு எக்ஸாக்டா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் 15 நாள் குழந்தைய இவ எந்த ஃபார்ம்ல விட்டுட்டு வந்தாலும் அந்த ஃபார்ம் ஹவுஸ் முன்னால போய் மார்கரெட் நிப்பா. நின்னுட்டு இந்த இடம் தான், நீ இறங்கு கீழே அப்படின்வா. சரி, நான் குதிரையில இருந்து இறங்கும் போது பார்த்தாக்க, அவங்க ஃபார்ம் உள்ள வீட்டு என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு 14 இயர்ஸ் கேர்ள், அப்புறம் அவங்க அம்மா 2 பேரும் வந்து இவ விளையாடுவா, அவங்க அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. அத மாதிரி பாக்குறான். பார்த்துட்டு உடனே மார்கரெட் வந்து கேக்குறான், அந்த குழந்தை யாரு தெரியறதா உனக்கு அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு புரிஞ்சிட்டு இது வந்து நம்மளோட குழந்தைதான்ட்டு. அதை பார்த்த உடனே அவளுக்கு கண்ணுல அப்படியே தண்ணி தண்ணியா வருது. ஏன்னா நான் 14 வருஷம் முன்னால 15 நாள் குழந்தையா நான் இந்த இடத்துல விட்டுட்டு போனேன். அதோட நான் இப்பதான் பாக்குறேன், மார்கரெட் எதுக்காக திருப்பி இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு குதிரையில இருந்து இறங்கி இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. இவங்க 2 பேரும் வாங்க
ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க அந்த பொண்ணோட அம்மா வந்து ரொம்ப மரியாதையா கூப்பிடுறாங்க. உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு மீல்ஸ் எல்லாம் சர்வ் பண்றாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்றா, இவ பாக்குறான். இவங்க வந்து நல்லா இருக்காங்க, நல்லா ரிச்சா இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கா. ஏன்னா சின்ன வயசுல இவ வந்து எப்படி இருந்தா, ரொம்ப அன்டைடியா இருந்தா. அது வேற இல்லாம அன்சொபிஸ்டிகேட்டடா அன்எஜுகேட்டடாலாம் இருந்தா. ஆனா அந்த பொண்ணை பாக்குறதுக்கு அப்படி இல்ல, அவ்வளவு நீட்டா இருந்தா, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா. இதெல்லாம் பாக்குறான். பார்த்துட்டு என்ன பண்றான், மேக்ரெட் வந்து அந்த பொண்ணோட விளையாடுறா. பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை வளர்க்குறாங்கல்ல அவங்க அம்மா, அவங்க என்ன பண்றாங்க, இவள கூட்டிட்டு போறாங்க தனியா. கிளார கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவ சொன்னா, இந்த குழந்தை பேர் வந்து கேத்ரின் இவ பேரு. இவள வந்து ஏஞ்சல் தான் எங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துட்டு போனது. ஏன்னா நாங்க குழந்தை இல்லாம நாங்க ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தோம். அப்ப இந்த இடத்துல வந்து எங்க கிறிஸ்துமஸ் ஈவ் அப்போ என் வீட்டு முன்னால ஒரு பேஸ்கெட்ல இந்த குழந்தை இருந்தது. இவள வந்து ஏஞ்சல் எங்களுக்கு வந்து பிளஸ் பண்ணதாவே எடுத்து ஏஞ்சலோட கிஃப்டாவே நினைச்சு நாங்க நல்லா வளர்த்துட்டு இருக்கோம். ஆனா யாரோ தெரியாதவங்க ஒருத்தங்க எவ்ரி மந்த் இந்த குழந்தைக்கு வந்து பணம் அனுப்பிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது யாரு அனுப்புறாங்கன்ட்டு. ஆனா அந்த பணம் வந்து இன்னும் கொஞ்சம் இவ்வளவு நல்ல இன்னும் நிறைய வசதியா வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு நாளும் அந்த இது எங்களுக்கு ட்ரெஸ் அனுப்புறதா, இந்த குழந்தைக்கு ட்ரெஸ் அனுப்புறதா இருக்கட்டும், ஃபண்ட் அனுப்புறதா இருக்கட்டும், அதுல தவறுனதே இல்ல. அப்புறம் இந்த குழந்தை வேற ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இன்டெலிஜென்ட்டா இருக்கா. அவங்க அப்பாக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ எப்படி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் பத்தி அந்த குழந்தை பத்தி சொல்லும் போது இவ என்ன சொல்வானா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து கேட்பீங்களான்னு கேக்குறா கிளாரு. கேக்குறேன்ன இந்த குழந்தைக்கு வந்து நீங்க மேரேஜ் பண்ணும்போது அவளோட இஷ்டப்படி அவ யார வந்து தன்னோட பார்ட்னரா தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை நீங்க அக்ரி பண்ணிட்டு அதை அப்ரூவ் பண்ணி அவளுக்கு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்க பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க அப்பா ஆல்ரெடி இதுதான் சொல்லிட்டு இருக்காரு, அதனால அவளோட விஷ் இல்லாம அவ கல்யாணம் நடக்காது, அவ யார தேர்ந்தெடுக்கிறாளோ அந்த படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் டைம் ஆனதுனால மார்கரெட் சொல்றா, வா கிளாரா நம்ம கிளம்புறான்ட்டு கிளார கூட்டிட்டு இவ என்ன பண்றா, கிளம்பிடுறா. அந்த குழந்தைக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்பி வரும்போது ஹாஸ்டல்ல ஏறும்போது கிளார் வந்து மார்கரெட் பார்த்து கேக்குறா, மார்கரெட் நீ என்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்ட பத்தியா அப்படின்றா. என்ன மறைச்சேன் அப்படின்னு உடனே, நீ இத்தனை நாளா இந்த குழந்தைக்கு நீ தானே காசு அனுப்பிட்டு இருந்த மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவ என்ன சொல்வா, என் சிஸ்டரோட டாக்டருக்கு நான் இது கூட நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. கேட்ட உடனே இன்னும் இவளுக்கு வந்து அப்படியே மனசு இலகி கண்ணுல தண்ணி கொட்டும் இவளுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவா, இவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. அங்க ரூமுக்கு போயிட்டு உடனே அப்படியே காலங்கள் போயிட்டே இருக்கும். மார்கரெட்டுக்கு வந்து வயசாயிடும், ரொம்ப ஹீல் ஆயிடுவா. பிஷப்பும் இருக்க மாட்டாரு, கிளம்பிடுவாரு. அதே மாதிரி இவள்கிட்ட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்தாச்சு. இவதான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறா. அப்ப டெத் பெட்ல மார்கரெட் என்ன பண்ணுவா, இவள கிளார கூட்டு ஒரு பவுச் கொடுப்பா. இந்த பவுச் யாருது ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஆமா, 15 வருஷம் முன்னால நான் இந்த கேட்ல விட்டேன், அவர்லேடி கான்வென்ட் கேட்டு முன்னால விட்டேன், அதுதான் நான். அப்புறம் அது எங்க இருக்குன்னு கூட நான் கேட்டுக்கவே இல்லை அப்படின்னு. இதை நான் தான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன், இத பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு. அவன் என்ன சொல்வா, இதை நான் ஓபன் பண்ணி இதுல ஒரு லெட்டர் இருக்கும் பாரு அப்படின்வா. சரின்னா அந்த லெட்டர் எடுத்து படி அப்படின்வா. லெட்டர் எடுத்து இவ படிப்பா. படிக்கும் போது என்ன சொல்வான்னா, ஒரு இது கிளாரான ஒரு பொண்ணு வந்து எழுதியிருப்பா. இதுல வந்து நான் இங்க வந்து கிளார வந்து நான் இந்த இடத்துல கூட்டிட்டு வரேன், அவளை மார்கரெட் நான் உன் கையில அவளை நான் ஒப்படைச்சிட்டு போறேன், அவளை நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அது வேற இல்லாம அவ 15 days ஓல்டு இது தன்னோட இது டாக்டர் வந்து ஒரு இடத்துல வந்து அடாப்ட் பண்ணிக்கா கொடுத்துருக்காங்க. அதனால அந்த குழந்தை இருக்கிற வில்லேஜ் இதுதான், அதோட மேப்பையும் போட்டுட்டு சைன் மட்டும் போடாம அப்படியே வச்சுட்டு இது வந்திருக்கு. இதே மாதிரி நீ வரப்போறங்கிறது எனக்கு கனவுலையும் அறிவுறுத்தப்பட்டது. அதனாலதான் நான் உன்னை வந்து அவ்வளோ க்ளோஸா நான் வச்சிருந்தேன். அண்ட் மோர் ஓவர் உன்னோட ஹார்ட்ல வந்து ஒரு பியூரிட்டி இருக்கு. நான் போனதுக்கு அப்புறம் இந்த நன்ஸ் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும். எல்லாருக்கும் லவ் எனர்ஜி நீ நிறைய கொடுக்கணும். யார்கிட்டயும் இங்க இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் நான் யாரையும் நான் மத்தவங்ககிட்டயும் கொடுக்கலாம், பட் ஆனா எல்லாரும் கூட நான் உன்னதான் நான் ரொம்ப
இத நம்புறேன் நானு. ஏன்னா அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம அன்கண்டிஷனல் லவ்வ வந்து எனக்கு அப்புறம் நீ தான் இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இங்க வருவாங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க இங்க. அவங்க எல்லாம் என்ன மாதிரி ஒரு மனநிலையில வருவாங்கன்னு யோசிச்சுப்போ. நீ எப்படி வந்த ஒரு மனநிலையில, நான் எப்படி வந்த ஒரு மனநிலையில. அதனால இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்கிறது லவ் ஒண்டி தான். அதை நீ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பாத்துக்கணும்ட்டு அவகிட்ட சொல்லிட்டு மேக்ரைட்டும் வந்து பாடி வெக்கேட் பண்ணிடுவான். பாடி வெக்கேட் பண்ணிட்டு போன பிறகு இவ வந்து என்ன பண்ணுவா, எல்லா வேலையும் தானே இழுத்து போட்டுட்டு எல்லாம் பாக்குறது செய்யறது எல்லாம் பண்ணுவா. அவளுக்கே ஆச்சரியமா இருக்கும். பயந்து பயந்து ஒழிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம். நம்மளோட மேக்ரைட் வந்து ஏன் மூலியமா எல்லாரையும் பாத்துக்கிறா, அவங்கதான் எல்லாருக்கும் எல்லாம் பண்றாங்க. மேக்ரைட் வந்து என்ன ஒரு இதுவா இன்ஸ்ட்ருமெண்டா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு புரிதலோடயே ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, அவ சொல்வா, இந்த ஃபியர்ல இருந்து நான் எப்படி வெளியில வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு என்கிட்ட ஸ்டீஃபன் சொன்னாரு, நீ வந்து ஃபியர்னு பயந்து பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தா அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணாதான் அந்த ஃபியர்ல இருந்து நீ வர முடியும், உனக்கு கான்பிடென்ட் கிடைக்கும்னு அவர் சொன்னாரு. அதை நான் இப்பதான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹானஸ்டா அவ வேலை பண்ணுவா. வேலை பண்ணி அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு கிளாரும் வந்து என்ன பண்ணுவா, பாடி வெக்கேட் பண்ணிடுவா. அப்ப இதெல்லாம் என்ன பண்றா, இவ மெடிடேஷன்ல தானே பாத்துட்டு இருக்கா. மெடிடேஷன்ல இருந்து என்ன பண்ணுவா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தன் நிலை வந்து கண்ணை திறப்பா. கண்ணை திறந்து பார்க்கும்போது அம்மாலாவும் மெடிடேஷன்ல உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, இவ எழுந்து போய் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு அம்மாலா ஃபுட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களா, அதை சாப்பிட்டு தூங்கிடுவா. அடுத்த நாள் காலையில எழுந்துப்பான். எழுந்த உடனே என்ன பண்ணுவான்னா, குளிக்க போறதுக்கு மட்டும்தான் அந்த ரூமை விட்டு போவாளே தவிர மத்தபடி அந்த இடத்த விட்டு அவ போவே மாட்டான். அவ வந்து என்ன பண்ணுவா, அப்படி தேம்பி தேம்பி அழுவா. அவ அந்த 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 ஒரு 2 வீக்ஸ் வந்து தான் வந்து கிளாராவே வாழ்ந்தா. பத்மாவா இருந்தாலும், பத்மாவா காஸ்டியூம்ல இருந்தாலும் அவ வந்து கிளாராவே அழுதா. அதே இதுலயே அவ இருப்பா. அப்ப வந்து ஒரு நாள் அம்மாலா வந்து வெஜிடபிள் கட் பண்ணிட்டே இருப்பாங்க. வெஜிடபிள் கட் பண்ணிட்டே இருக்கும்போது இவ போய், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டான்னுவா. இட்ஸ் பெட்டர், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம், மைண்ட நீ டைவர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவ கேட்பான், உங்களுக்கு தெரியும், தெரியாத விஷயம் கிடையாது. எனக்கு இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் யஷி இருக்கார்ல, அவர் தானே வந்து அங்க அப்ப வந்து பிரதர் பெர்னால்டா இருந்தாரு அப்படின்னு கேட்கும்போது அவ சொல்வா, ஆமான்னு சொல்லி சிரிப்பா. அப்ப அவர் என்ன இது இது என்ன என்ன நினைச்சாரு, அவர் வந்து மாங்கா அப்ப இல்லனால நிறைய வேர்ல்டு ஃபுல்லா நான் டிராவல் பண்ணுவேன், காஷ்மீருக்கு போவேன், சிவன் பத்தி நான் தெரிஞ்சுப்பேன், இதெல்லாம் பத்தி அவர் சொன்னார் இல்லையா. அதே மாதிரியே இந்த இது யங் ஏஜ்ல அவர் போனார் இல்லையா, இந்தியா ஃபுல்லாவே டிராவல் பண்ணியிருக்காரு, காஷ்மீர் போயிருக்காரு. அங்க வந்து ஒரு இது அஸ்டிக் உமன் ஒண்ணு பார்த்திருக்காரு, தாந்திரிக் உமனை பார்த்திருக்காரு. அவங்க வந்து இவங்களுக்கு சிவாவை பத்தி உணர்வை கொடுத்திருக்காங்க இல்லையா. இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா. நீ அவரும் உனக்கு எவ்வளவு லவ் கொடுத்து உன்னை வளர்த்திருக்காரு. அதுவும் இல்லாம அவர் ஆசைப்பட்ட மாதிரியே டென்சின் வந்து பிறந்தா இல்லையா. டென்சின்க்கு தான் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணா இல்லையா. இதுதான் புரிஞ்சுக்கோ, there is no separation, ஒன்லி கொஞ்ச காலம் வந்து கேப் இருக்கும், அவ்வளவுதான். நம்ம போறதும் திருப்பி வர்றதும் இப்படிதான் இருக்கும் லைஃப்ங்கிறது. லைஃப் சைக்கிள் இப்படிதான் போயிட்டு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்வார். அப்ப கேட்ப, அந்த ஜீசஸ்னு ஒருத்தரை பத்தி அந்த இதுல சொன்னாங்களே, அவர் யாரு அவர் அப்படின்னு அவர் கேட்கும் போது, அவர் வந்து கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்பா. அவர் சொல்வா, புத்தரை நீ தெரியும் இல்லையா. அப்ப புத்தர் வந்து எப்படி புத்திஸ்ட், அவர் வந்து எப்படி புத்திஸ்ட் ஆஃப் கம்பேஷன் தெரியும் இல்லையா. அதே மாதிரிதான் ஜீசஸ் கிரைஸ்டும். ஆனா கொஞ்ச காலங்கள் போக போக என்ன ஆச்சுனாக்க அது எல்லாமே மறந்துட்டு கிறிஸ்டியானிட்டி வந்து நிறைய வந்த பிறகு அவர் வந்து ட்ரூடா இருப்பாரு. அந்த ட்ரூடு எல்லாமே போயிடும், காலம் போக்குல எல்லாமே கிறிஸ்டியானிட்டிக்குள்ள மறைஞ்சு போச்சே அப்படின்னு அவர் சொல்வார். சொல்லிட்டு அதே மாதிரியே கொஞ்சம் அப்படியே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவ வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டே இருப்பா. அப்ப ட்ரூட்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்பா. அதை பத்தி விளக்கம் நீங்க கொடுக்க முடியுமான்னு. ட்ரூட் வந்து வேற யாரும் கிடையாது, அவங்க எல்லாம் வந்து நேச்சரோடையே இதுவா இருப்பாங்க, சமாதானமா அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையும் நேச்சர்
அது எல்லாமே வந்து என்னன்னா ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சிருக்கும். அது வந்து செப்பரேஷன் கிடையாது. அது வேற இல்லாம பவுண்டரிஸ் எல்லாம் இல்லாத காலத்துல நிறைய அந்த வேர்ல்டு ஃபுல்லாவே நிறைய ஞானிஸ் இருந்தாங்க, யோகிஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் எப்படின்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் மன ரீதியாவே எண்ணங்கள் மூலியமாவே அவங்கவங்க அவங்களோட விஸ்டம் வந்து என்ன பண்ணிப்பாங்க, அங்கங்க ஷேர் பண்ணிப்பாங்க. இப்படிதான் அந்த காலகட்டங்கள்லாம் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரூட் இனம் வந்து கம்ப்ளீட்டா இங்க பார்டர்ல இப்ப இருக்கு. அங்க அந்த பீரியட்ல ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா மறைஞ்சு போனதுக்கு காரணம் என்னன்னாக்க நேச்சரோட பேலன்ஸ்டா அவங்க எல்லாம் வாழல. வேற வேற மாதிரி இருந்துட்டு எல்லாமே அந்த நேச்சரையும் அனிமல்ஸையும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த ட்ரூட்னு ஒரு கம்யூனிட்டியே வந்து இல்லாம போச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரில. அதுவும் இல்லாம இங்க வந்து இப்ப இருக்கு, கொஞ்ச காலம் இருக்கு, ஃபியூச்சர்ல இதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சொல்லிட்டவொடனே அவ கேட்பான், ஓகே நான் அப்ப வந்து இவரை பார்த்தேன்ல, ஸ்டீஃபன் என்ன ஆனாரு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸ்டீஃபன் வந்து எப்படி லைஃப் லீட் பண்ணாரு, நல்லா வாழ்ந்தாரா, அவர் வந்து ஹாப்பியா இருந்தாரா, நான் அவரை சொல்லிக்காம விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு அவர் ஃபியூச்சர் லைஃப் வந்து இப்படி இருக்கே இல்லன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு இன்னும் அவகாசம் இருக்கு, வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இன்னைக்கு இதோட முடிச்சிடலாம் மாஸ்டர். நம்ம இன்னும் வந்து நாளைக்கு இதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச்.